ரெட்ரோ லுக்ஸ் குழுமங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெண்டாவது வீடியோக்கும் தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் மூலயமா சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். வளன்னு இழுக்காமல் கண்டென்ட்டுக்கு வாங்கப்பா அப்படின்னு இருப்பாங்க. அதான் இன்ட்ரோ போன வீடியோவில் கொடுத்துட்டீங்களா, இப்போ எதுக்கு அப்படின்னு இருப்பாங்க. அப்படிலாம் இல்லை, எந்த வீடியோ இருந்தாலும் இன்ட்ரோ உண்டு. ஆமாம், ஆனால் திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க திருப்பி பண்ண முடியாது. ரெண்டாவது வீடியோ திரும்ப சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு இல்லை, பண்ணாமல் பார்ப்பாங்கல்ல. ஆமாம், என்னைக்காவது ஒரு நாள் பண்ணலான்னு பார்ப்பாங்கல்ல, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 2 மாதம் 3 மாதம்னு பார்த்துக்கிறவங்களாம் இருப்பாங்க. கண்டினியூவாக வீடியோ போடுறானுங்களா, ஒழுங்காக பேசுகிறானுங்களா, கரெக்டாக இருக்கான்லாம் பார்ப்பாங்கல்ல. சரி ஓகே அப்படின்னு ஒரு இதில் வந்து சரி ஓகே ரொம்ப நாளாக இவனுங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க, பண்ணிடுவோம்னு சொல்லி பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்காக சொல்கிறது. ஆனால் கல் நெஞ்சக்காரங்க கரையாமல் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. கல் நெஞ்சு அது இருப்பாங்கங்க. அது கரைய வைக்க வேண்டியது நம்ம வேலை, எப்படியாவது அவங்களை இது பண்ண வேண்டியது நம்ம வேலை. ரெண்டாவது நம்மளுக்காக ஷேர் பண்ணுறவங்க இருப்பாங்கல்ல. இப்போ இவங்க பார்க்குறவங்க பார்த்துட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. சரி இவங்க கேட்குறானுங்க, இவங்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணுமே, சரி பண்ணி தொலைனாலும் சொல்லி யாராவது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுவாங்களா, அது மாதிரி பண்றவங்க நிறைய பேர் பண்றாங்கல்ல. அந்த மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை, அவங்களுக்காக தான் இதெல்லாம். சரி போலாங்களா, சட்டமன்றம் போயிடலாம். வெளியே போக முடியாது. சட்டமன்றம் சரி இங்கே உட்காந்தே பேசுவோம். சட்டமன்றத்தை பத்தி இங்க உட்காந்து பேசுவோம். இன்னைக்கு சிஎம் அவர்கள் ஆப்சென்ட், கேப்டன் வேலு இல்ல, அதனால சட்டமன்றத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஜோர் இல்லன்னு இல்ல இருந்திருக்கு, கொஞ்சம் ஜோர்ஸ் எல்லாம் ஆப்போசிட் எப்படி உட்கார்ந்தாரு அவரு. ஆமா, கஞ்சா குடிக்கிற மாதிரியே உட்காந்துருக்கீங்கன்ற மாதிரி இல்லைங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மூலையில ஓரமா உட்காந்துருப்பாங்க. எனக்கு அது அப்படி இருக்காது. அந்த மாதிரி வந்து எனக்கு அது எப்பவுமே அவர் எப்படி உட்காந்து எப்படி இருக்குமா, ஏன் எஸ்பி என்னவா இருக்கும் அந்த மாதிரி இருக்கா, அப்பாலாம் சொல்லல. உடனே நீங்க இப்படி பார்க்கும்போது ஆமாங்க, இல்ல யாரையோ சொன்னா பரவாயில்லைங்க, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருங்க. இல்லைங்க, அவர் அப்படி உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லுங்க, அந்த மாதிரி வந்து உட்கார்ந்துருப்பாங்க, அந்த மாதிரி சாஞ்சிக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு. அதான் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரேன், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இனிமேட்டு சொல்லல, அவை குறிப்புல இருந்து நீக்கிருங்க. நெல் கொள்முதல் அந்த இதில் வந்து ரேஷன் அரிசி வந்து இந்த சன்னமாக இருக்கணும், சன்ன ரக அரிசி வந்து நிறையா வந்து நம்ம கொள்முதல் பண்ணணும், இங்கே நிறையா அது ஊக்குவிக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு வந்து அந்த விலை வந்து ஏற்றிருக்காங்க. இங்கே இருக்கிற ரேஷன் அரிசி எல்லாமே ஒரு மொத்தமாக இருக்கும், யாருமே சாப்பிட்றது இல்லை, குண்டு குண்டாக இருக்கும். 90% பேர் வந்து யாருமே சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த முந்தைய ஆட்சியில் இருக்கும்போது இந்த ரேஷன் அரிசி எல்லாமே கோழிக்கும் ஆட்டுக்கும் தான் போட்டாங்க, அதை வாங்கி மனுஷங்க யாருமே சாப்பிடலன்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் ஒரே ஒரு குற்றச்சாட்டு தாங்க வச்சாங்க. அரிசி எல்லாருமே வாங்குவாங்க, ரேஷன் கடையில் அரிசி எல்லாருமே பெரும்பாலானவங்க அரிசி வாங்குவாங்க. ஆனால் அந்த அரிசியை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஒரு தகவல் வந்துச்சு, அரிசி விலையெல்லாம் ஏறி போச்சு. 1300 1500 மூட்டை 1800 ஆயிடுச்சு, 1800 மூட்டை 2100 ஆயிடுச்சு, 300 200 300 500 ஆகி போச்சு. அப்போது அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, வெளியே தான் வாங்கி சாப்பிட்றாங்க எல்லாருமே. எதுக்காக, நம்ம பாய்ஸ் படத்தில் வர செந்தில் சொல்கிற மாதிரி ஊரெல்லாம் ஓடி ஆடி உழைக்கிறது எதுக்கு, எல்லாம் இதுக்கு தானே அப்படின்ற மாதிரி. எதுக்காக நம்மலாம் இதெல்லாம் செய்கிறோம், முக்கியமாக வேலை செய்யணும், சம்பாதிக்கிறோம், சாப்பிடணும்னு நினைப்பாங்க. இப்போ நல்லா சம்பாதிக்கிறவங்க சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது ரேஷன் அரிசியை வாங்கி கண்டிப்பாக யாரும் சாப்பிட போகிறது இல்லை. ரேஷனில் வர அரிசி நல்ல அரிசி தான், அதில் எதுவும் இதெல்லாம் கிடையாது. அது கடந்த ஆட்சியிலையும் நல்ல அரிசியாக தான் வந்துச்சு, இப்போவும் நல்ல அரிசியை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னன்னா, நம்ம அதை வாங்கி சமைச்சு சாப்பிட்றோமான்னு கேட்டால் அது ரொம்ப ரேர் தான். ரொம்ப, அதாவது முன்ன இருந்த காலத்தை விட இப்போ ரொம்ப 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 அந்த சதவீதம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. எல்லாருமே கடையில் 50 ரூபா 55 ரூபா 60 75 அப்படி தான் கொடுத்து வாங்குறாங்க. மூட்டையாக ஒரு மந்த்துக்கு 2 மந்த்ஸுக்கும் சேர்த்து 25 கிலோ மூட்டை அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சு தான் எல்லாருமே வந்து புழங்குறாங்க. அப்போது ரேஷன் அரிசியோடைய தேவை என்ன இருக்கு அப்படின்னு இங்கே வருது. அது ஒரு காலத்துல கோழிக்கு ஆடுக்கு தீவனமா போட்டதெல்லாம் வந்து உண்டு. ஆனா அதை வச்சு நிறைய வியாபாரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ரேஷன் அரிசியை வச்சு நிறைய வியாபாரங்கள், மாவுகளுக்கு இட்லிக்கு தோசைக்கு அதெல்லாம் நம்ம வீட்டுல கூட அப்படிதான், இட்லி தோசைக்கெல்லாம் அந்த அரிசியை வந்து ஆட் பண்ணிப்பாங்க. மற்றதுக்கும் அதை வந்து எடுத்துப்பாங்க. வேற ஏதாவது இந்த இடியாப்பம் அந்த மாதிரி இது பண்றதுக்கு, இதுக்குன்னு சில மாதிரி அரைக்கிறதுக்கு, இந்த அரிசி உப்புமா பண்றதுக்கு, அரிசியை உடைச்சி உப்புமா பண்றதுக்கு அந்த மாதிரி பயன்படாம இல்லை, பயன்படுது. நிறைய ரேஷன் அரிசியும் நிறைய இதுக்கு தேவைப்படுது.
ஆனால் சமைச்சு சாப்பிட்றவங்களோட இது வந்து ரொம்ப கம்மி. அதாவது கேஎன் நேரு அவர்களே ரேஷன் அரிசி தான் வந்து சாப்பிட்றாராம். எது என்னன்னு கேட்டால் சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும். அதுவும் செங்கோட்டையன் அவருக்கு ஒரு ஜாலி இது வேற நீ சொன்னல சுகர் கம்மி பண்ணுங்க நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறேன்னு சொன்னல அந்த மாதிரி தான் அப்படின்னு சொன்னேன். உடனே அதுக்கு ஒரு கவுண்டர் அவர் வந்து கஞ்சி வச்சு குடி, அதுல கஞ்சி வச்சு குடி, அதுல கஞ்சி வச்சு குடி அப்படின்னு வந்து அவரு சொல்ல. அப்புறம் ஆதாவர்ஜன் எந்திரிச்சு இங்க எவ்வளவு பெரிய விவசாயின்றது எம்ஆர்கே என்ன சொன்னாரு. ஆனா நீங்க வந்து ரேஷன் அரிசி சாப்பிட்றேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா. எந்த அமைச்சரும் ரேஷன் அரிசில இங்க எல்லாருக்கும் தெரியுங்க. சாதாரண நபர்கள் கூட யாரும் இப்பெல்லாம் ரேஷன் அரிசி சாப்பிட்றது கிடையாது. ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறவங்க தான் அந்த ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிட்றாங்க. இது மனசாட்சி உள்ள எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதா. ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அந்த பச்சரிசியை, சில பேர் பச்சரிசி கிடைக்காது, அதனால அதை வந்து புழக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுவுமே கடையில வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இந்த அரிசி நல்லா இருந்துச்சுன்னா இதுல வந்து செய்வாங்க. பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு இந்த பச்சரிசியை வந்து பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி பயன்பாடுகள் இருக்கு. அதுதான் அங்க பெரிய பஞ்சாயத்தா வந்து அவங்களுக்குள்ளார வந்து போயிட்டு இருந்துச்சு. அதனால ரேஷன் அரிசி யாரும் வந்து தேவையில்லை இல்ல, தேவைகள் இருக்கு. ஆனா அதை சமைச்சு சாப்பிடுற தேவைகளை விட அதை தாண்டிய தேவைகள் தான் அதுல வந்து அதிகமா இருக்கு. அதுதான் அங்க பெரிய பஞ்சாயத்து. அதுதான் அவரும் சொன்னாரு, இது மாதிரி எதுவும் சாப்பிட்றதுன்னா யாருமே சாப்பிட்றதுல தெரியுது, அங்க போடுற அரிசியே வந்து சரியில்லைதான், அது எல்லாரும் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இந்த இலவசன்ற வந்து இருக்கக்கூடாது, வார்த்தையே வந்து இருக்கக்கூடாது. அது வந்து அவங்களோட உரிமை, அது வந்து அவங்களோட உரிமை. நமக்குலாம் இங்க உடம்பு சரியில்லைன்னா மட்டும் உடனே வந்து சிங்கப்பூர் போறது, ஏவா விடு அவர்களை வந்து கோத்து விட்டாரு உடனே குளத்தூரா. சிங்கப்பூர் போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறதுனா நம்ம எம்எல்ஏ யாருக்காக இருந்தாலும் எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஜிஎஸ்டி தான் போகிற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபெசிலிட்டிஸை வந்து உயர்த்தணும். இந்த சன்ன ரக அரிசி கூட இங்கேயே வந்து கிடைக்கணும். அதுக்கான வேலைகள் தான் வந்து முதலமைச்சர் வந்து அவர்கள் வந்து பார்க்க சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் வந்து இவர் கூட பேசியிருந்தார் போலயே. மின்சாரத்தை கொப்பளிக்கக்கூடியவர் கூட ஏதோ பேசியிருந்தாரு, ஏதோ பாலிஷ் பண்ணி. ஆமா, அது கர்நாடகா ஒசூர் கிட்ட தான் வந்து ஒரு ஆலை வந்து அமைச்சிட்டிங்கன்னா இங்க இருக்கிற இந்த அரிசிகளை வந்து பாலிஷ் பண்ணி நம்ம இங்கே கொடுத்துலாம். என்ன அதுக்கு ஒரு 2500 கோடி செலவாகும். என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அது என்ன ஏதுன்னு பார்த்து கரெக்டா பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? அதெல்லாம் எதுவும் சொல்லல. ஆட்சியில் வேணா பங்கு போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டுருப்பாரு. தம்பி நல்லா ஆட்சி பண்றீங்க, நான் நிறைய ஐடியாலாம் வேற கொடுப்பேன், வாங்கினோம்னா டாக்டிங் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாரு. எடப்பாடி ஆட்சியில பங்கு போட்டுக்கலாமா? ஆனந்த் கட்சியை பங்கு போடுவோமா? போட்டுதான் எல்லாம் போயிருச்சப்பா, இதுக்கு மேல பங்கு போடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நான் ஒருத்தன் தான் இருக்கேன். அவர் விஜய்கிட்ட போய் சொல்லுவாரு செந்தில் மாதிரி, அண்ணன் இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையும் முடிச்சுட்டா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இல்லைங்க, இன்னைக்கு சட்டசபையில பெரிய சுவாரஸ்யம்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் பூண்டி கலைவாணன் வந்து ஏதோ எந்திரிச்சு பேசிட்டு இருந்தாரு, அதுக்கு இந்த பக்கத்துல இருந்து எல்லாரும் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் பிடிக்காது திமுகனாலே யாருக்கும் பிடிக்காது, திராவிடம்னாலே யாருக்கும் பிடிக்காது, நாங்க தான் வந்து இந்த பெண்களுக்கான இதெல்லாம் கொண்டு வந்தோம், அதனாலதான் வந்து இப்போ பெண்கள் அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்கன்னா அதெல்லாம் கரெக்டுங்க, அதெல்லாம் நீங்க கொண்டு வந்ததெல்லாம் நியாயம்தான். ஆனா எத்தனை அமைச்சர்கள் எத்தனை எம்எல்ஏக்கள் உங்களுதுல வந்து இந்த மாதிரி இருந்தாங்க, ஆனா நீங்க தான் ஆரம்பிச்சீங்க, ஆனா அதை செஞ்சு காட்டினது நாங்க தான், எங்களுதுல பாருங்க எத்தனை அமைச்சர்கள் எத்தனை பெண் எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு பாருங்கன்னு வெங்கட்ரமணன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு வெங்கட்ரமணன் அவர்கள் இன்னொரு இதுவும் சொல்லியிருந்தாரு, இந்த ரேஷன் கடையில வந்து பொருள் வாங்குறத வந்து இந்த கடையில தான் போய் வாங்கணும்லாம் இல்லை, உங்களுக்கு பக்கத்துல எந்த கடை இருக்கோ நீங்க அந்த கடையில போயிட்டு பொருள் ரேஷன் அட்டை இல்லாம வாங்கலாம், அவங்களோட அந்த ரேஷன் அட்டையோட கார்டு நம்பர் தெரிஞ்சா போதும், அதுவே போதுமானது, இல்லைன்னா ஜெராக்ஸ் காப்பி ஒன்று வச்சிருந்தீங்கன்னா கூட போதும், அதுவே போதும், நீங்க ரேஷன், ஆனா நீங்க ரேஷன் கடைக்கு மட்டும் போங்கல இல்லைன்றுவாங்க. இவங்க அதாவது மேல் மட்டத்துல சொல்றாங்கங்க, அதிகாரிகள் அமைச்சர்கள்லாம் சொல்றாங்க. ஆனா கீழ் மட்டத்துல அங்க வேலை செய்யக்கூடிய ரேஷன் கடையில போய் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், இங்க வாங்க கூடாதுன்னு வாங்க, 25 தேதிக்கு மேல வாங்கன்னு வாங்க, 28 தேதிக்கு மேல வாங்க. 25 தேதிக்கு 28 தேதிக்கு அங்க என்ன இருக்கும்? ஒண்ணு இருக்காது, எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும், வச்சிருந்தா கூட இல்லைன்றோம். நாவிரல் பிடித்ததும் மறுமுனை தான், முடிஞ்சு போச்சா உங்களுக்கு? முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து பண்ண முடியாது. அப்ப பக்கத்துல இருக்க ரேஷன் கடைக்கலாமா, நம்ம ரேஷன் கடைக்கு தான் போகும். அதாவது நம்ம ரேஷன் கடை பக்கத்துல இருந்தா பரவாயில்ல, அட்லீஸ்ட் இப்ப இந்த கைரேகை வைக்கிறதுக்கெல்லாம் கூட பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. போய் நீங்க கைரேகை வைக்கணும், இந்த இது உங்களுக்கு கிடையாது, அது அவங்களுக்கு கிடையாது. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீங்க எங்க வேணாலும் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து நெல் கிடங்குகள் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது ஏதோ ஆமா அது ஒன்று சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஆமாம், செங்கல்பட்டு, புதுக்கோட்டை, கரூர், கோவை, தென்காசி, கள்ளக்குறிச்சி, நெல்லை, நாமக்கல், தஞ்சை, சேலம், கடலூர், காஞ்சிபுரம், சிவகங்கை ஆகிய 13 மாவட்டங்களுக்கு மொத்தம் 31,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 15 சேமிப்பு கிடங்கு
81.60 கோடி மதிப்பீட்டில் வந்து கட்டப்படும் அப்படின்னு வந்து. ஏன்னா உங்க ஆட்சியிலையும் நெல்லுலாம் வந்து மழையில நனையுது அப்படின்லாம் வந்து சொன்னதுனால இப்ப நெல் கிடங்குகள்லாம் கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நெல் வந்து நமக்கு ரொம்ப மிக முக்கியமானதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அது முளைச்சிருச்சுன்னா அது வேஸ்ட்டுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை விட வேஸ்ட்டுன்னு தெரிஞ்ச விட அதை விவசாயம் பண்ணி அதை கொண்டு போய் வச்சு அதுக்கு இப்போ காசும் கிடைக்காம அது மழையிலையும் நனைஞ்சு போனால் விவசாயிகள் எப்படி வேதனைப்படுவாங்க. ரெண்டாவது அதை விற்கிறதுக்கே எவ்வளவு படாத பாடுபடுறாங்க. அதாவது சொந்தமா நிலத்தை வச்சு நெல்லை கொண்டு போய் ஒரு கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துறதுக்கு அதை வாங்குறதுக்கு கமிஷன். இது அந்த நெல்லை ஒரு இதுக்கு இவ்வளவு படிக்கு இவ்வளவுன்னு காசு கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு கமிஷன். இது 40 ரூபா 50 ரூபா அப்படின்னு கமிஷன் வந்து இன்னமும் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது இன்னும் இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான். அந்த குற்றச்சாட்டுக்கு இது வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்றது இன்னும் தெரியல. ஒரே ஒரு தடவை இவர் ஃபோன் பண்ணி ஏதோ பேசினாரு வச்சாருன்னு சொன்னாங்க. அதை தாண்டி என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, இன்னும் அதுதான் நடக்குது அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் தான் அங்க இருக்கு. அப்போ நம்ம ஊர்ல நம்ம விவசாயிகள் ஒரு பொருளை அவங்க மக்களுக்காக இந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு கூட இவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கு அப்படின்றது இந்த நிலை இன்னும் மாறல அப்படின்றது தான் வந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய செய்தி. அதை வந்து அதுதான் முதல் பிரச்சனை. அதை முதல்ல பார்க்கணும். பொருள் எல்லாம் அதுதான் வந்து அத்தியாய பிரச்சனையா நம்ம பார்க்க வேண்டியது. ஆனா நம்ம பிரச்சனை எங்க அங்க இருக்கு, நம்ம அங்கெல்லாம் இருக்குது, நிறைய செட் பண்றதுல எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இவங்க சௌமியா அன்புமணி அவர்களும் ஒரு இது சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து மதுபானங்களுக்கெல்லாம் வந்து ஆன்லைன் கொண்டு வரீங்க, எங்கெங்கெல்லாம் கடை இருக்கோ நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம் ரெஜிஸ்டர்னா. அதே மாதிரி ரேஷன் கடைகளையும் நீங்கள் வந்து அந்த மாதிரி கொண்டு வந்துருங்க. ஏன்னா நிறைய இடத்துக்கு போகும்போது ஸ்டாக் இல்லைன்னு வச்சுக்கிட்டே இருந்தாலுமே இல்லைன்றாங்க, பாம் ஆயில் சக்கரெல்லாம் இல்லைன்றாங்க. ஸோ இதுவும் நீங்கள் ஆன்லைன் கொண்டு வந்துட்டிங்கன்னா என்ன ஸ்டாக் இருக்குது, எங்கே இருக்குது, முன்கூட்டியே நம்ம அங்கே வந்து போகிறதுக்கான போய் வாங்கிக்கிறதுக்கான அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதையும் நீங்கள் வந்து கொண்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாமே டிஜிட்டல் ஆக்கணுன்றது தான் எல்லாருடைய எண்ணமும் இருக்கு. ஏன்னா எங்க என்ன இருக்கு, ஏன்னா நம்ம இங்க இருந்து லைவ்லயே இது பாத்துடலாம். இது வண்டலூர் ஜூ. வண்டலூர் ஜூல உங்களுக்கு எதாவது பார்க்கணும்னா போய் லைவ் பாத்துடலாம். இப்போ இது இந்த சிங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த புலி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம அதுலயே வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதெல்லாம் அந்த அளவுக்கு இப்போ நம்ம இது வந்து இது போயிட்டு இருக்கோம். அப்போ அவங்க கேட்கறது ஒரு நியாயமானது தான். ரேஷன் கடையில் என்ன பொருள் இருக்கு, ஸ்டாக் இருக்கா இல்லையா அப்படின்றது. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். இவ்வளவு டிஜிட்டலைஸ் பண்றதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். காலப்போக்கில் அதெல்லாம் மாறும்னு நம்ம நம்பலாம். அப்போ இன்னொரு ஒரு நியூஸ் ஒன்று சொல்லிடுறேன். அது நேற்றே சொல்ல வேண்டியது மறந்துட்டேன், மறக்கலை, சொல்ல முடியலை. கள்ளக்குறிச்சியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வில்லேஜ் நேம் வந்து வட சிறுவள்ளூர், சங்கராபுரம் கான்ஸ்டிடுவன்சியில் வருது, கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில். என்ஆர்ஜி ஒர்க் ரிலேட்டட் வில்லேஜ். தலைவர் மற்றும் துணைத் தலைவர்கிட்ட மக்கள் கேட்க போயிருக்காங்க. என்ஆர்ஜி ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. டிவிகே கவர்மெண்ட் வந்த அப்புறம் என்ஆர்ஜி சூப்பர்வைசர்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் தே ஆர் நாட் ரிலேட்டட் டு டிவிகே. ரெகுலராக தலைவர் அண்ட் துணைத் தலைவர் அவங்க ரிலேஷன்ஸ் பர்சன்ஸ்க்கு டெய்லி ஈச் 20 மெம்பர்ஸ் நேமில் ஒர்க் வர அமௌண்ட்டு ஒர்க் வராமல் அமௌண்ட் அடிக்கிறாங்க. அதை கேட்க போனால் பதில் சொல்லாமல் இருந்தாங்க. இன்னைக்கு பிடிஓ ஆஃபீஸில் இருந்து அஃபிஷியல்ஸ் வந்தாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ தான் ஊர் துணைத் தலைவர், டிஎம்கே கிளை செயலாளர், அப்புறம் அவரோட தம்பி, அப்புறம் இவங்க 2 பேரோட ஒய்ஃப், மொத்தம் 4 பேர் சேர்ந்து அந்த ஆஃபீஸர் கிட்ட பேசியிருந்த பர்சனை அயன் ராடு வச்சு அடித்து தலையில் 8 தையல் வந்து போட்டிருக்காங்க. இன்னமும் டிஎம்கே பர்சஸ் வந்து இந்த ரவுடிசம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க லோக்கலில் அப்படின்றது. இப்போ அஃபிஷியல்ஸாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், யாருமே வந்து இதை வந்து சப்போர்ட் இல்லை. டிவிகே கவர்மெண்ட்டுக்கு பெரிய அளவுக்கு வந்து சப்போர்ட் இல்லை. ஏன்னா இப்போ லோக்கலில் அவங்க தானே இருக்காங்க. இப்போ ஊராட்சி மன்ற தலைவர்கள் அவங்கலாம் ஏடிஎம்கே டிஎம்கே தான் வந்து இருக்காங்க. அதனால அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் இருக்க மாட்டேங்குது. டிவிகேல நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ என்னவா இருந்தாலும் கீழே ஆட்கள் வந்து உங்களுக்கு பெரிய இது கிடையாது. அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷன் இது பண்ணாலும் அவங்களுக்கு அவங்களோட வாய்ஸ் வந்து பெரிய அளவுக்கு எடுபட மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து இதுமாரி வேலை நடந்துகிட்டு இருக்கு. எங்கே போனாலும் இந்த லோக்கல்ல இவங்க தான் இருக்காங்கன்றதுனால, அவங்களோட நெருக்கத்தில் சில போலீஸ்லாம் இருக்காங்கன்றதுனால அவங்களுக்கான அந்த பெனிஃபிட்ஸோ அவங்களுக்கு கேட்க வேண்டிய விஷயங்களோ அவங்களுக்கு வந்து சரியாக கிடைக்க மாட்டேங்குது. இப்போவே இன்னமும் அந்த திமுக காரர் வந்து ஒருத்தர் அடிச்சிருக்காருன்னா அப்போ பாருங்க, ஒரு ராடை வச்சு அடிக்கிறாருன்னா எந்த லெவலில் வந்து அவங்களோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்னமும் இருக்குது ஊருக்குள்ளார அப்படின்றத இந்த மேட்ரு மூலியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 8 தையல் அவருக்கு தலையில், கேட்க போனவருக்கு 8 தையல் வந்து விழுந்திருக்குன்றது தெரியல. சும்மா வரலங்க திமுக காரன், ராடு எடுத்துக்கிட்டு வந்தாங்க. சரி விடுங்க. சட்டசபையை விட்டு வெளியில் வந்தேன்னா ஒரு 8 கார் நிற்கிது.
நீ நல்லது தானே, யாராவது வந்திருப்பாங்க. புது கார் டெஸ்ட் டிரைவுக்கு நேற்று கேட்டீங்க, இன்னைக்கு வந்திருக்கு. இனோவா வந்துச்சா? இனோவா வரல, மஹேந்திரா டொயோட்டாக்கு போக. கேட்டவர்கிட்ட எத்தனை கார் இருக்குன்னு சொன்னாங்களா? 2-3 கார் இருக்கான். அந்த பஞ்சாயத்துக்குள்ளேயே நம்ம போவேன். இல்ல சீரியஸா அவர் கேட்டாரா? இனோவா கார் வேணும்னு கேட்டார்ல. ஜோதிமணி தான் சொல்லு. ஜோதிமணி இல்ல, அவரு அங்க இனோவா காரா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னாருல, அவர்கிட்டயே இது ஒரு வெரைட்டி கார் கேட்கல. பின்னாடி இருந்து குரல் வருது, இனோவாவா கொடுத்தீங்க, பக்கத்து இலைக்கு பாயாசம். ஆமா, ஆனா இந்த இலைக்கு பாயாசம் போடுங்க அப்படின்ற மாதிரி இனோவா கார் கேட்டாங்க. என்கிட்ட 4 கார் தான் இருக்குது. இந்த கார் இல்ல, ஆட்டோல வரேன்னாருல, அவர்கிட்டே வெரைட்டியா கார் வச்சிருக்காராம். சாரே வந்து நிறைய கார் வச்சிருக்காருன்னு சொல்லி அஃபிடவிட்ல எல்லாம் வந்து டியாகோ அது இதுன்னு நிறைய கார் எல்லாம் வச்சு, ஏன் இந்த பஞ்சபாட்டு போடுறீங்க? அது சொல்லல, லாங் டிஸ்டன்ஸா இருக்கு, நான் வரும்போது ட்ரெயின்ல வந்தேன், இங்க வரும்போது ஆட்டோல வந்தேன், வரும்போது தான் இப்படி யாருன்னு கேட்டாங்க. சொன்னது போகும்போது ட்ரெயின்ல வந்தீங்க, ஆட்டோல, உங்கள்கிட்ட கார் இருக்கு, ட்ரெயின்ல வர்றது ஈஸியா கார்ல வர்றது ஈஸியா? கார் தான். அப்புறம் என்ன இதுக்கு நீங்க ட்ரெயின்ல வந்து இங்க ஆட்டோக்கு வரீங்க? ஏன் இப்படி இப்ப எங்களை ஏமாத்த ட்ரை பண்றீங்க? என்ன சொல்ல வரீங்க? இந்த நாட்டுக்கு நீங்க எல்லாம் என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா எல்லாம் வருது எனக்கு, உங்களுக்கு கார் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, அதுல எங்களுக்கு விருப்பம் கிடையாது. உங்களுக்கு கார் கொடுக்கறதுல எங்களுக்கு முதல்ல விருப்பம் கிடையாது. சரி போய் ஒழிஞ்சு தொலைங்க, உங்களுக்கு கார் கொடுக்கணும் வாங்கிட்டு போங்க, எல்லா பயிலும் கார் வச்சிருக்கீங்க, இந்த காரும் கூடுதல் செலவு, சரி கொடுத்து தொலைங்க வச்சுங்க. அதுல எங்களுக்கு இந்த கார் வேணும், எங்களுக்கு அந்த கார் வேணும், எங்களுக்கு வந்து கார் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கான ஆட்டோ, நீ எம்எல்ஏன்னு தெரியற அளவுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணு. இல்ல நீ கார்ல வந்தீங்கன்னா அவர் உன்னை கேட்க போறாரா? நீ இந்த தொகுதியோட எம்எல்ஏன்னு சொல்லி கார்ல வந்தா அவர் கேட்க போறாரோ? கார்ல போனா உள்ள விட்டுருவாங்களா? எல்லாருக்கும் அது தெரியுங்க, அந்த கார்டு வச்சிருப்பாங்க, இதுதான் இவங்க தான் தெரியும். சும்மா ஏதாவது சொல்ல வேண்டியது. ஆட்டோல வந்தேன், அதுல வந்தேன், என்னை கார் இருக்கான்னு கேட்டாங்க, என்னை அசிங்கமா ஏஆர் முருகதாஸ் வந்து கேட்டாங்களாம் ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளார போகும்போது, படம் பண்ணிட்டு இருக்கும்போது, யாருங்க நீங்க? நான் தாங்க இந்த படத்தோட டைரக்டர், நம்பலையா? அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு சொல்றது நியாயம் இருக்கு, அவரை பார்த்தா தெரியாது அந்த டைம்ல அப்படிதான் இருப்பாருன்னு நம்புவாங்க. உங்களை எல்லாம் பார்த்தா தெரியாது, என்ன அதுக்கு அந்த ஒயிட் ஷர்ட் ஒயிட் வேட்டி தான் கட்டிட்டு போட்டு வரீங்க, பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு வரீங்க, அது எப்படி உங்களை எம்எல்ஏன்னு தெரியாம போயிடும்? சரி எம்எல்ஏன்னு தெரியாமலே இருக்கட்டுமே, எம்எல்ஏங்கன்னு சொல்லிட்டு உள்ள போக வேண்டியதானே. இப்ப கார் கொடுத்துட்டா நீங்க எம்எல்ஏன்னு தெரிஞ்சிருமா? சும்மா பேசினா நீங்க நேரா பாப்பீங்க. இப்ப நான் இந்த மாதிரி பேசுறதுனால தான் இப்படி திரும்பி பாக்குறீங்க. இதுக்கப்புறம் திரும்ப மாட்டாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முதலமைச்சரே நாங்க திரும்பி பார்க்க வச்சிருக்கோம்ல, அதுக்கு திரும்பி பார்த்துருக்க மாட்டாரு. இவங்கிட்ட தான் கார் இருக்க, இவன் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கான்னு பார்த்துருப்பாரு. அதனால நடந்திருக்கும். இப்ப டெஸ்ட் ட்ரைவ் எத்தனை கார் வந்திருக்கு? இல்ல 8 ரக கார், 8 ரக காரு. மஹேந்திரா XUV 700, நல்ல B6 பேட்மேன் எடிஷன்லாம் கொண்டு போலாங்க. பேட்மேன் எடிஷன் வருவாங்க. அடுத்து யாராவது வருவாங்க பேட்மேன் எடிஷனோட எடுத்துக்கிட்டு வருவாங்க, வந்தாலும் வரலாம். பொலீரோ கார் அது இதுன்னு எல்லாத்தையும் கொண்டு போயிருக்காங்க. சொகுசா எப்படி நல்லா இருக்குன்னு ஓட்டி பார்ப்போம் அப்படின்னு. கண்டி புள்ள ஒரு பலூன் கேட்குது, அது என்னால வாங்கி தர முடியல. எம்எல்ஏக்கு காரு, அது 8 வகையில 8 ரக காரு. சரி ஓகே. இப்போ ஃப்ரண்ட்ல இப்ப கார் கொடுக்குறாங்கன்னா, எல்லா எம்எல்ஏக்கும் கார் கொடுக்குறாங்கன்னா, கார் யாரு வாங்கி கொடுத்தாங்களோ அவங்க போட்டோ வைப்பாங்களா? அந்த ஃப்ரண்ட்ல சிஎம்மோட போட்டோ ஏதாவது அந்த நம்ம இதெல்லாம் வைப்பாங்கல்ல ஃப்ரண்ட்ல? இல்ல, அவங்களுக்கு யார் யாருக்கு பிடிச்ச தலைவர்கள்லாம் இருக்காங்களோ அப்படிதான் வைப்பாங்க. அவங்க இல்ல டிஃபால்ட்டா இவங்களோட போட்டோ மாதிரிலாம் வச்சு தர மாட்டாங்களா? அது நீங்க நல்லா இருக்குது, இது காருக்கு முன்னாடி பேனட்லயே சிஎம் போட்டோ ஒட்டி கொடுங்கன்ற மாதிரியே இருக்குது. தமிழ்நாடு அரசு கொடுத்த வரலாம், வாய்ப்பு இருக்கு. லேப்டாப்லயே ஒட்ட மாட்டேன்ட்டாங்க, கார்ல சொல்லிட்டாங்களா லேப்டாப்ல ஒட்ட மாட்டோம்னு? ஆமா சொல்லிட்டாங்க. இதுலயுமே நம்மளோட முகம் வந்து இதுலயுமே இருக்கக்கூடாது, அரசோட சார்பில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சும்மா ஸ்டிக்கர்லாம் நீங்க ஒட்டுறது அவன் ஒட்டிடுவான், நீங்க ஒட்ட வேணாம், அவன் ஒட்டிப்பான், நல்ல ஸ்டிக்கரா ஒட்டிப்பான். ஆமா சரி, கார் கொடுக்குறீங்களே, அதுக்கு என்கிட்ட ஒரு 2-3 கேள்விகள் இருக்குது. ஏழு நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் எவ்வளவோ இருக்க கடன் வாங்கி கார் வாங்குவதா? நீங்க யாருன்னு சொல்லுங்க, அதுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு நான் சொல்றேன். இருங்க, கார் இல்லாத எம்எல்ஏக்களுக்கு வழங்கினா கூட பரவாயில்ல, அதுல ஒரு நியாயம் இருக்குது. எல்லாத்துக்குமே நீங்க கொடுக்குறீங்க. அது மாதிரி அரசை விமர்சிக்காமல் இருக்க எம்எல்ஏக்களுக்கு வழங்கும் மறைமுக கையூட்டு. எப்படி புரியல? அரசு சார்பில் ஏதாவது இது இருக்குன்னு கேட்கக்கூடாதுன்றதுக்காக மறைமுகமாக கையூட்டு, அதாவது லஞ்சம் கொடுக்குறீங்க, நாங்கள் பண்ணுற ஆட்சியில் நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது, எதிர்கட்சியாவோ எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எதுவும் பேசாதீங்க அப்படின்றதுக்காக மறைமுகமாக அது வந்து கையூட்டு கொடுக்குறீங்க. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற பணம் இல்லை என்றீர்களே, இதற்கு பணம் எங்கிருந்து வருகிறது? மருமகன் கொடுத்தான். மருமகன் கொடுத்தான். என்ன மருமகன்?
அதெல்லாம் நீ கேட்காதப்பா. நாங்க கேட்டோமா யார் மருமக, என்ன மருமக, என்ன நீங்க தானே சொன்னீங்க வலிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க கஜானான்னு. இப்ப மட்டும் எப்படிங்க உடனே வருது? முதல்ல என்ன படிங்க? முதல்ல என்ன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்கும் முதல்வர் விஜயின் அறிவிப்புக்கு சீமான். இல்ல அடுத்து கடன் ஏதோ படிச்சீங்களே? கடனா? கடன் வாங்கி காரா? ஆமா, கடன் வாங்கி கார் வாங்குவதா? இப்ப என்ன சொன்னீங்க? கஜானா காலி ஆயிடுச்சா? ஆமா, கடன் வாங்கி பண்ணிட்டு இருக்க. என்ன பண்ணலாம்? எந்த 233 உறுப்பினர்களுக்கும் மருமகன் இல்லை. மருமகன் இருந்தா கார் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அது என்ன காரு? பிச்சைக்கார காரு, பென்ஸ் கார், பிச்சைக்கார பென்ஸ் காரு. மருமகன் எல்லா 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பிச்சைக்கார பென்ஸ் கார் கிடையாது. 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பிச்சைக்கார பென்ஸ் கார் கொடுக்கறதுக்கு மருமகன் இல்லை. அதனால சிஎம் என்ன பண்றாரு, ஒரு எம்எல்ஏ கேட்டாரு. அதே மாதிரி எம்எல்ஏக்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு அளவுக்கு எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி கார் இல்லாத வசதி இல்லாத எம்எல்ஏக்கள் இருக்காங்க. சரி, ஒரு குழந்தைக்கு கொடுத்து இன்னொரு குழந்தைக்கு இருந்தாலும் அதுக்கு கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அப்படி சரி கடன் வாங்கியாவது நம்ம கொடுப்போம், பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க தானே வாழ்ந்துட்டு போட்டோம், நல்லா இருக்கட்டும்னு சொல்லி கொடுக்குறாரு. அது சரி தப்புன்றது அடுத்தது. ஆனா அவரு அரசுடைய பணத்துல இதை வாங்கி கொடுக்குறாரு எம்எல்ஏக்களுக்கு. எந்த மருமையனும் வாங்கி தரல, எந்த மாமனும் வாங்கி தரல. பிச்சைக்காரக்காரு, பிச்சைக்கார பென்ஸு கார் இல்லை. அவர் ஏதோ ஏழை தரப்பட்ட ஒரு இந்த கார் தான் வாங்கி, பொலேரோவோ ஏதோ படிச்சிங்களா அந்த ரேஞ்சில் தான் வாங்கி தர போகிறாங்க. இதுக்கு டெண்டர் விடுவாங்க, இந்த காருக்கு இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக இது பண்ணுறதுக்கு ஏதாவது நடக்கும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. கடைசியில் ஏதோ ஒன்று படிச்சிங்களே, கையூட்டா, லஞ்சம் கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் உங்கள் மருமகன் ஏதோ பண்ணுறதுக்கு நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு உங்களுக்கு கையூட்டு கொடுத்துருக்காரு. உங்கள் மருமகன் கட்சியில் ஏதோ பண்ணுறாருங்க, ஏதோ தப்பான வேலை பண்றாருங்க, அதை நீங்க கேட்க கூடாதுன்னு உங்களுக்கு கார் கொடுத்துருக்காரு. நான் தான் அரசியல் இல்லை. எவன் அரசியல் இல்லை? மாமே மருமகன்லாம் அரசியல்ல கிடையாது. யார் சொன்னா? ஆமா, ஏன் இல்ல, எல்லாருமே இருக்காங்க. அண்ணன் குடும்பத்துல யார் இருக்கா? அண்ணன் குடும்பத்துல அவங்க மனைவி அஃபிடவிட்ல அவங்க பேர் தானே கொடுத்துருக்காரு. மனைவி விட்டுருங்க, அதை தாண்டி சொந்தக்காரங்க, அவங்க குடும்பம் இல்லையா? அது அவங்க குடும்பம் இல்லையா? அவங்க இருக்காங்க, அதை தாண்டி வேற யார் இருக்கா? அண்ணன் தம்பி மாமே மச்சான் சித்தப்பன் இந்த மாதிரி யாராவது? எல்லாரும் ஒரிஜினல் மாமே மச்சான் சித்தப்பன் அண்ணன் தம்பி எல்லாம் ஒரிஜினல். இதுல என்ன ஒரிஜினல் டூப்ளிகேட்? மாமே மச்சான் மருமகன் அப்ப எல்லாரும் தான். அவருக்கு அண்ணன் மாமேன்னா எல்லாத்தையுமே நான் அதுக்குள்ளாரெல்லாம் போக விரும்பலங்க. உங்களுக்கு மருமகன் கார் வாங்கி கொடுத்தாருல, அந்த மருமகன் ஏதோ கட்சியில பண்றாருன்றதுனால உங்களுக்கு கையிட்டு கொடுத்துருக்காரு. நீங்க வாங்கி வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் நீங்க பேசலாமா? இந்நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு கிடையாது, தெரியாம வந்துட்டு இருந்தீங்கன்னா. இப்போ உங்க ஆளுங்கள்ல யாராவது நீங்களே வந்திருந்தீங்க, தெரியாம வந்துட்டீங்கன்னு வச்சுங்களா சட்டமன்றத்துக்கு, அப்போ உங்களுக்கும் கார் கொடுப்போம். இப்ப அம்பாசமுத்திரத்துல உங்களை நடுத்தர நிக்க வைக்க போறாங்கல்ல, அப்ப நிக்க வைக்கும் போது ஒருவேளை நடுத்தரில் நிக்கிறாரு, இவரை கொஞ்சம் ஓரமா நிக்க வைக்கும்னு சொல்லி சட்டசபையோட கடைசி கார்னர்ல உட்கார வைக்கிறதுக்கு ஒரு ஆள் கம்மியா இருக்குன்னு சொல்லி ஒரு இடம் ஃப்ரீயா இருக்குங்கன்னு சொல்லி அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவர் அங்க போய் உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க. 233 பேருக்கு இருக்குங்க, இந்த ஒருத்தருக்கு மட்டும் கார் இல்லைங்க, அவருக்கு மட்டும் கொடுத்து. ஏன்னா ஒரு 5 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்கல்ல, இப்ப அங்க ஃப்ரீயா இருக்குல்ல. இப்ப அதுல ஒரு அண்ணன் ஜெயிச்சு போனாருன்னா ஒரு கார் கொடுத்துருங்கன்னு சொன்னா இவர் வேணான்றுவாரா? வேணான்னு சொல்லிடுவாரு. ஏங்க அண்ணன் தான் பிச்சைக்கார கார் இருக்குல்லங்க, அப்புறம் எதுக்குங்க அது? எல்லாருக்கிட்டையுமே பிச்சைக்கார கார் இருக்குங்க. எதிர்கட்சி தலைவர்கிட்ட பிச்சைக்கார கார் இருக்கு, ஆப்போசிட்ல உட்காந்துருக்க முதலமைச்சர்கிட்ட பிச்சைக்கார கார் இருக்கு, பக்கத்துல உட்காந்துருக்க ஆனந்த் கிட்ட பிச்சைக்கார கார் இருக்கு, ஆதவ் கிட்ட பிச்சைக்கார கார் இருக்கு, எல்லாத்தையுமே பிச்சைக்கார கார் இருக்கு. தலைவர் விஜய் அவர்கள்ட்டே இல்லாத வெரைட்டி கார்லாம் வச்சிருக்காங்க. பின்னாடி உட்காந்துருக்க ஒரு டீம்லயே வெரைட்டியா நிறைய கார்லாம் வச்சிருக்காங்க. அதனால அண்ணன் போனாலும் அண்ணனுக்கும் கார் தருவாங்க. அப்ப என்ன சொல்ல, என் தம்பி கொடுத்தான் காரு அப்படின்னு, என் தம்பி கொடுத்தான் கார் கொடுத்தான் எனக்கு அப்படின்னு. 4 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் சொல்லக்கூடாது நீங்க. அதுலயும் ஊர்தி ஊர்தி இல்லை, அதுலேயும் இன்னும் 2-3 கேள்விகள்லாம் வேறு எனக்கு இருக்குதுங்க. உங்களுக்குலாம் இது எதுக்கு? நம்ம அவர் கட்சி சார்ந்த யூடியூபர் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, ரொம்ப ஆவேசமாக நான் வீடியோ ஒன்று பார்த்தேன், நம்ம சந்துக்குள்ளே தான் ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன இருக்குன்னா, இந்த காசில் திருநிதி காசில் நீங்கள் எதுக்கு வீடு வாங்குறீங்க, அதுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய வாடகை, உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய காரு, உங்களுக்கு எதுக்கு உங்கள் பையனை வெளிநாட்டில் படிக்க வைக்கிற அமெரிக்கா ஸ்கூலில் படிக்க வைக்க அவ்வளோ செலவு, வீட்டுக்கு எதுக்கு 50,000 மாத செலவுன்னு சொல்லி இவ்வளோ காசுன்னு எதுக்கு திறன் கொடுக்குறேன்னு, உனக்கு வெக்கம் இல்லையா, மானம் இல்லையா, சூடு இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக சாட்டை அவர்கள் பேசினார். தலைவரே பேசினாரா? ஆமாம், அண்ணனே பேசினாங்க. சொல்கிறீங்க, நம்ப முடியலையாங்க? நம்ப முடியல, என்னாலையும் நம்ப முடியல. நான் வீடியோ பார்த்தேன், காட்டுங்க. இருக்குது, அண்ணன் பேசினாரா?
திரள் நிதி காசுல எதுக்கு வீடு வாடகை 2 லட்சம் என்று கேட்க வக்கீல்ல துப்பில்ல. திரள் நிதி காசுல எதுக்கு பென்ஸ் கார் என்று கேட்ட வக்கீல்ல துப்பில்ல. திரள் நிதி காசுல எதுக்கு அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல பிள்ளைகளை படிக்க வைக்கிற அப்படி கேட்க வக்கீல்ல துப்பில்ல. திரள் நிதி காசுல எதுக்கு விஜயாக்காக்கு மந்த்லி மெயின்டெனன்ஸ் ஃபீ 50,000 ரூபாய் கொடுத்தீங்க அப்படி கேட்க வக்கீல்ல துப்பில்ல. வக்கீல்ல துப்பில்லன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்களா? ஆமா, எதுக்கு இப்போ இவ்வளோ ஆக்ரோஷப்படுறாரு அண்ணன் பத்தி? ஆனா நாடு நாசமா போக போகுதுன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுங்க. எப்படி இல்ல அப்படியா? வீடியோ நான் கூட வந்து திருந்திட்டாரோன்னு நினைச்சிட்டாங்க. அவர் திருந்தினார்னா இதை விட மோசமா பேசுவார், இதெல்லாம் பேச மாட்டாரு. இன்னும் மோசமா வரும், நிறைய உண்மைகள் வெளியே வரும். அவர் திருந்தினார்னா திருந்துறதுக்கான வாய்ப்புகள் அறவே இல்ல. ஆனா எனக்கு என்னவோ இதை பார்க்கும்போது அப்படியே ஒரிஜினலா இருக்குல்ல. ஆமா, இப்ப அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ தூக்கி நீங்க மன் நியூஸ்ல போட்டீங்கன்னு வச்சீங்க, நம்பிடுவாங்க. அத ஒரு கும்பல் பார்க்கும்ல. உலகமே மன் நியூஸ்ல தான் இருக்கு, அதை பார்த்தாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும்னு ஒருத்தன் பார்ப்பான்ல, அவன் பார்த்தானா நம்பிடுவான். என்ன சாட்டை இப்படி பேசிட்டார் அண்ணன் போய் அப்படின்னு பேச கூட வாய்ப்பு. அண்ணனே எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஆமா, சாட்டை எப்படி பேசுறாலும் இப்ப கரெக்டா. ஏன்னா சாட்டை வந்து துல்லியமான ஒரு நபர், அண்ணன் தம்பி யாருக்கும் வந்து இது பண்ண மாட்டாரு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஆளுன்றதுனால மன் நியூஸ்ல எடுத்து போட்டாங்கன்னா நம்பிடுவாங்க. ஆனா ஏஐயோட பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கும் போல வருங்காலத்துல. நம்மளும் கொஞ்சம் உஷாரா தான் இருக்கும். நம்மளே வந்து இந்த மாதிரி பண்ணாலும் பண்ணுவாங்க. வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி லுங்கியோட உட்கார, ஆமா ஆல்ரெடி லுங்கியோட வேற உட்கார வச்சு ஒரு வீடியோ வேற போட்டுருந்தேன். எல்லா வேற லுங்கி போட்டாங்க. சரி, அப்புறம் அதே கட்சியை சார்ந்தவர் திருப்பி ஒரு மேடையில போய் பேசியிருக்காரு. இடுமாவனம் கார்த்தி அவர்கள் வந்து நைஸ் ஹியூமன் பீயிங், நீ 108 ஜெயிச்சும் இது கதற புலம்புற எல்லாம் பண்ணிட்டு இருக்க, என்னை பத்தி இதா பேசுறேன்னா அப்படிதான்டா பேசுவோம் அப்படின்னு இருக்காரு. நீ பண்றதெல்லாம் நான் அப்படிதான் பேசுவோம். விஜய்னா என்ன கரிஸ்மேட்டிக் லீடரான், உன் மூஞ்சில கரிய பூசாம விட மாட்டோம். அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு? கரிய பூசுறேன்னு யார் சொன்னது? இவர் சொல்றாரு, நாம் தமிழர் வந்து பூசிருமா. இல்ல கரிய பூசுவேன்னு சொன்னது யாரு? அது பூசினவர் தான். கரி பூசுனே ஏங்க, அது வெயில் அலைஞ்சதுங்க. நீங்க ஒரு திமுக இதை பேசுன்னு வச்சுங்களேன். நீங்க வந்து இல்ல ஒரு திமுக இதை சொல்லி உங்க மூஞ்சில கரிய பூசுன்னு சொல்லி வச்சுங்களேன். சரி ஓகே, ஒரு 59 ஜெயிச்சிருக்காங்க, ஒரு எதிர்கட்சி, ஒரு 75 வருஷ கட்சி, உங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு, சாமுத்திரிக்கா பட்டுன்னு சொல்லி விட்டுட்டு போயிடலாம். அடுத்து இருக்கிற நம்ம இவரு இருக்காருல்ல ஏங்க அப்படின்னு அவரு சொன்னாருன்னா கூட சரி ஓகே ரைட், ஏதோ முதலமைச்சராலாம் இருந்திருக்காரு, ஒரு கட்சி இன்னும் வழி நடத்திட்டு இருக்காருன்னு சொல்லலாம். 15 வருஷமா அதுதான் அவரும் கேக்குறாப்ல. 15 வருஷமா எந்த முன்னேற்றமுமே இல்லாம வசூல் ராஜா படத்துல வர மாதிரி அந்த கோமால இருப்பார்ல ஒருத்தர், அவரை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு இத பேசுறதுக்கு ஏதாவது இருக்கா? இப்ப என்ன சீமான் யாருன்னு கேட்டுட்டா இப்ப என்ன பிரச்சனை அதுல? ஆமா, யாருன்னு கேட்டா யாருன்னு கேட்டா என்ன இருக்கு? ஆமா, யாரு இப்ப சீமான் யாருன்னு கேட்டதுல என்ன தப்பு? அவ்வளவு கொழுப்பு உங்களுக்கு. ஆமா, நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க எங்களுக்கு, நீங்க தான் வாங்கி கொடுக்குறீங்க கொழுப்புக்கு. ஆமா, மட்டன்னா வாங்கி நீங்க சாப்பிடுவீங்க வாங்கி, மட்டன் சிக்கன் எல்லாரையும் அப்படி நினைக்க கூடாது இல்ல. அப்படி அவ்வளவு கொம்பு முளைச்சிருச்சேன். ஏன் அப்படியே கடைசி சாவர வரைக்கும் நீங்களே என்ன சிஎம் இருந்துட போறீங்களா? அவங்க சாவர வரைக்கும் சிஎம் ஆகுறாங்க, அமைச்சரா இருப்பாங்கன்றலாம் தெரியாது. ஆனா நீங்க சாவர வரைக்கும் ஜெயிக்க மாட்டீங்கன்றது மட்டும் உலகத்துக்கு தெரியும். உலகத்துக்கு தெரியும், அவ்வளவுதான் விஷயம். அதுல உங்களை நம்பி மோசம் பண்ணதாங்க மிச்சம். அதான் சொல்றேன், ஏமாத்துக்காரங்க மக்கள். ஏன் உங்களெல்லாம் நம்பி இது வரைக்கும் எங்களோட கொள்கை கோட்பாடுல ஏதாவது மக்களுக்கு எதிரான திட்டங்கள் நாங்க ஏதாவது ஒன்னாவது நாங்க பண்ணிருக்கோமா? மக்களுக்கு தேவையான திட்டங்கள் ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்பீங்களா? சொன்னோம்ல. என்னது? இப்ப கார் வாங்குறதுக்கெல்லாம் அது கார் இல்லாதவன் சொன்னா பரவாயில்ல, இல்ல சொந்த காசுல கார் வாங்கணும் பேசினா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். மரமையிட்ட கார் வாங்கணும்லாம் நாங்க சேர்த்துக்கிறது இல்லை. அதனாலதான் அவர் பேசல, இவரை விட்டு பேச வச்சிருக்காரு. இவர் பேசினா மட்டும், அவர் பேசினாலே கேட்க மாட்டானுங்க, இவர் பேசினா சுத்தமா கேட்க மாட்டானுங்க. அதே மாதிரி நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு நான் வந்து நிரூபிச்சு காட்டுறேன் பாரு, இந்த மக்களுக்கு நான் எடுத்து சொல்லிடுறேன் பாரு. பார்த்தோமே நாங்க தான் வேதாரண்யத்துல நீங்க பேசும்போது மக்கள்கிட்ட அயோக்கியன்னு எடுத்து சொல்லும் போது மக்கள் எல்லாம் பேக்கரியில இருந்து முட்டை பப்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களே. ஆமா, அவங்க கேட்டாங்களே முட்டை பப்ஸ் சாப்பிட்டாலும் கேட்டாங்களா என் பேச்ச? தம்பி முட்டை பப்ஸாவது சாப்பிடுப்பா, இப்படி கத்திரிய பப்ஸாவது சாப்பிடுப்பான்னு இருப்பாங்க. இதுல என்னங்க பெருமை? ஏங்க சீமான் யாருன்னு கேட்டா சீமான் இன்னாருன்னு சொல்லிட்டு போங்க, இந்த மாதிரி கேட்காதீங்க சொல்லிட்டு போங்க. அடிப்பேன் வெட்டுவேன் குத்துவேன்னா இவங்களுக்கு என்னன்னா இப்ப இதெல்லாம் பண்ணி இவங்களை எப்படியா லைம் லைட்டு கொண்டு வரணும், நம்மள இப்படி பேசினா நம்மளையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, நம்மள அப்படியே அரெஸ்ட் பண்ணுவாங்க, மக்கள் எல்லாம் கொதிச்சு போய் ஓ நாம் தமிழர் மேலேயே கை வச்சுட்டீங்களா, எங்க அடிச்சு காட்டு பாப்புன்னுவாங்க. அப்புறம் அடிப்பாங்க, ஓ அடிச்சிட்டியா எங்க ஒருத்தனை இது பண்ணி காட்டு பாப்போம் அப்படின்னுவாங்க, ஜெயில வச்சு காட்டு பாப்புன்னுவாங்க. சரி ஜெயில வைப்பாங்க, எங்க ஒரு வருஷம் ஃபுல்லா வச்சு காட்டு பாப்புன்னு. அப்புறம்
ஒரு வருஷம் ஃபுல்லா வைப்பாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் வெளியே வந்து எனக்கு அது இதாகி போச்சு, எனக்கு இதாகி போச்சு, எனக்கு இது அழுகி போச்சு அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் தேவையா மக்களுக்கு? ஏங்க தமிழ்நாடு எவ்வளவு பெரிய தமிழ்நாடு, இது எவ்வளோ வரலாற்று சிறப்பு மிக்க வந்து இதெல்லாம் இருக்குது. ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு தமிழ்நாடு, எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணமான இருக்கிற தமிழ்நாடு இந்த ஒரே எலெக்ஷன் மொத்தமா எல்லாத்தையும் மாத்திருச்சு இல்ல. ஆமா, உங்களை எல்லாம் தோல் உரிச்சு காட்டிடுச்சு, நீங்க எல்லாம் ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு தோல் உரிச்சு காட்டிடுச்சு. ஏங்க நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களை வந்து ஒருத்தங்க நம்பிக்கிட்டே இருக்காங்க, நீங்க அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, ஆனா நீங்க அவங்களை ஏமாத்துறீங்க. உங்களுக்கு தெரியும் நீங்க அவங்களை ஏமாத்துறீங்கன்னு. மக்களும் சரி ஏமாத்துறேன்னு தெரிஞ்சாலும் அவங்க என்ன பண்றாங்க, உங்களுக்கு ஏதோ உங்க கூடவே இருக்காங்க. ஒருத்தர் திடீர்னு வராரு, சொல்றாரு நான் ரொம்ப எல்லாம் சொல்லல, நான் வந்து உங்களுக்கு நல்லது பண்றேன், நீங்க கவலைப்படாதீங்க. என்ன நல்லது பண்ணுவீங்கன்னு என்கிட்ட கேட்காதீங்க, என்கிட்ட ஒரு இது ஐடியா இருக்கு, இதெல்லாம் பண்ணலாம்னு இருக்கேன், என்னை நீங்க நம்புங்கன்றார். அவங்கள நம்புறாங்க. இப்போ உங்களை நம்பிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு கடுப்பாகும்ல, என்ன நான் சொல்றது நீ கேட்கவே மாட்டீங்கன்னு ஒரு கடுப்பு வரும்ல. அதுதான் இங்க நடந்திருக்கு. அவர் சிம்பிளா சில விஷயங்களை சொன்னாரு, கத்தல, கூப்பாடு போடல, நான் தான்லாம் சொல்லல, நான் வரேன், நான் வின் பண்றேன்னு தான் சொன்னேன், நல்லது பண்றேன் எதுவுமே கேட்காதீங்க. அத அவங்க நம்புறாங்க. நீங்க சொல்றத நம்பலன்னா பிரச்சனை உங்ககிட்ட தானே இருக்கு, அதை நீங்க தானே நம்பணும், நீங்க தானே பாக்கணும். ஏங்க 108 தொகுதி ஜெயிக்க வச்சிருக்காங்க. அப்ப அந்த 108 தொகுதி மக்களுடைய சிந்தனை எப்படி இருந்திருக்கு, ரெண்டாவதும் வர வச்சிருக்காங்க. அப்ப அவங்களுடைய சிந்தனை என்னவா இருக்குன்றத பார்க்கணும். அப்ப ஒட்டுமொத்தமா ஒரு சமூகம் சேர்ந்து ஓகே இதை பண்ணலாம், இது தப்பு கிடையாதுன்னு யோசிக்கும் போது, ஏன் ஒரு திமுக ஆட்சிக்கு வரும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை வரல, ஒரு அதிமுக ஆட்சிக்கு வரும்போது ஒரு பிரச்சனை வரல, ஏன் ஒட்டுமொத்தமா பிஜேபி 3 தடவை வரும்போது உனக்கு பிரச்சனை வரல? ஏன்னா உனக்கு இவங்க கூட எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நீங்க அவங்க கூட ஏதோ ஒரு சமரசத்துல இருக்கீங்க. ஏன் இவர் ஆட்சிக்கு வரப்போறேன், கட்சி தொடங்க போறேன்னு சொன்னப்ப சாட்டை கொடுத்த இன்டர்வியூ அத்தனை பேருக்கும் தெரியும். வரார், கண்டிப்பா வருவார். எங்களுக்கு ஒரு இதுதான் அது. அவருக்கு அவர் கூட இருக்கிற இளைஞர்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப அவர் வந்தாருன்னா அவங்களே அப்படிலாம் பேசின வாய் தானே. இப்ப மட்டும் வேற மாதிரி முதலமைச்சர் கொடுப்பேன், நீ என்ன இதை கொடுக்குறது, துணை முதலமைச்சர் கொடுக்கறது, உனக்கு எம்எல்ஏ கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இப்ப முடிச்சு விட்டுட்டாங்க. கித்தனா வாய் உங்களுக்கு, இவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அப்போ ஒட்டுமொத்த சமூகமா சேர்ந்து அவங்களுக்கு ஆதரிக்கிறாங்க. அப்போ மக்கள் சிந்திச்சுதான் செயல்படுறாங்க, அறிவோட தான் செயல்பட்டு இருக்காங்க. உங்களை 8ல இருந்து 4 ஆக்கியிருக்காங்களானே தெரிய வேணாமா? மக்கள் சொல்லுவாங்களே விழிப்புணர்வு வந்துருச்சு, இது வரைக்கும் நம்ம போட்டதே தப்பு, மூடி இந்த கண்ணை திறந்துட்டாங்க அப்படின்னு போதே தெரியுது இல்ல. மக்கள் ஒட்டுமொத்தமா ஒரு முடிவு எடுத்து பண்ணிட்டாங்க. இந்த ஆட்சி நல்லா இருந்ததுன்னா கண்டினியூ பண்ண போறாங்க, இல்லைன்னா அடுத்தடுத்து. ஆனா ஆளுங்கட்சியா வருவாங்க, எதிர்கட்சியா வருவாங்க, உங்களை ஒரு நாளும் ஆட்டத்திலே சேர்த்துக்க மாட்டாங்க. இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை. ஆனா எனக்கு என்னன்னா, அவர் பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு அம்மா வாயில வந்து கட்டிட்டாங்க, பீடா போட்டிருந்தாங்களா? பீடாலாம் போல போட்டிருந்தா துப்பிருப்பாங்க. துப்பிடக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணா, கருப்பு துணியால வந்து வாயை கட்டிட்டாங்க. எதுக்கு? அசிங்கமா திட்டிடக்கூடாதுன்னு தான். தப்பா பேசுறியா நீ? திட்டிடக்கூடாது, அடிச்சுனா திருப்பி அடிச்சிருவாங்க, திட்டினா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனாலதான் சரி அமைதியா இருப்புன்னு சொல்லிட்டு வாயில கயிறு கட்டிட்டு திருப்பி சொல்றதாங்க. அலிபா யாருன்னு எனக்கு கூட தான் தெரியாதுன்ற மாதிரி, சீமான் யாருன்னு தெரியலன்னா இன்னாருன்னு சீமான் சொல்லிட்டு போக வேண்டியதானே. உங்களுக்கு தெரியலையா? அவருக்கு சொல்றேங்க. இப்ப அந்த அமைச்சர் அவர் என்ன சீமான் யாருன்னு கேட்கலங்க, சீமான் யார், எம்எல்ஏவா எம்பியா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நீ பதில் சொல்ல, எனக்கு கோவமே எங்களுக்கு அங்கதான். நம்ம எம்எல்ஏவும் எம்பியும் இல்ல, ஆனா நம்மள ஒரு நீதிபதி சொல்லியிருக்காங்களே, மாபெரும் தலைவர் இவரு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அந்த கடுப்பு தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு நீதிபதிக்கு தெரியுது, இவங்களுக்கு தெரியலையே அப்படின்றதுதான். போங்க. இன்னொரு ஜோக்ஸ் ஒண்ணு இருக்குது. எம்பி கனிமொழி அவர்கள் வந்து வந்திருக்கும் போது தாவேக்கால வந்து அடுத்த முதலமைச்சர் வந்து விஜய் அப்படின்னு சொல்றாங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு. நாங்க எங்க பாக்குறது, கூட்டணியில இருக்கிறது காங்கிரஸ் தானே, காங்கிரஸ் தான் பார்க்கணும். நாங்க எங்க கூட்டணியில இருக்கிற வரைக்கும் ராகுல் காந்தி தான் பிரதமர்னு சொல்லிட்டு இருந்தோம். இங்க பாருங்க இங்க என்ன நல்லா நடக்குது, இதுக்கு மேல அவங்க தான் பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. கனிமொழி இப்போ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? கனிமொழி அதாவது அடுத்த பிரதமர் யாருன்னு கேட்கும்போது முதலமைச்சர்னு சொன்னீங்க, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதான் பிரதமர் யாருன்னு கேட்கும்போது விஜய்ன்னு சொல்லி அவங்க கட்சியில இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னது, இதை காங்கிரஸ் தான் பார்க்கணும். எங்க கூட கூட்டணியில இருக்கும்போது நாங்க கூட ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரதமர்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப பாருங்க, இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கணும். புரியுதா? யார பிரதமர் வேட்பாளரா சொல்லணும்னு கொஞ்சமாவது இருக்கா? யாருமே அவரை சொல்லலைங்க. 2019ல ராகுல் பிரதமர் வேட்பாளர்னு கூட்டணி எல்லாம் இருக்காங்க, ஆனா யாருமே இவர் தான் பிரதமர்னு வாய் திறந்து சொல்லல. ஏன் காங்கிரஸே சொல்லல ராகுல் காந்தி தான் பிரதமர்னு? இவர் தான் மேடையில் நின்று என்னுடைய சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தான் அடுத்த பிரதமர்னாரு. அங்கேயே முடிஞ்சிருச்சு, ஃபினிஷ்டு.
முடிஞ்சிருச்சா? அடுத்து 2024 முடிஞ்சிருச்சா? நடைப்பயணம் எல்லாம் போனாரு. ஏதோ நடைப்பயணம் எல்லாம் போனதுனால ஒரு 99 சீட்ல வந்து நின்னுச்சு. அதுவும் ட்ரிபிள் டிஜிட்ல வரல, டபுள் டிஜிட்லயே முடிஞ்சு போச்சு. அங்கேயே முடிஞ்சிருச்சுங்களா? 543 எங்க இருக்கு? செவனேன்னு இருந்திருக்கலாமா? பீகார் தேர்தலுக்கு அங்க போகாம அங்க போய் உங்க வேலையை காட்டிட்டு வந்தீங்களா? சகோதரர் ராஜீவ் காந்தி நீங்களா? அங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டான். ராஜீவ் காந்தியா ராகுல் காந்தியா? அப்ப வேண்டாம், பிஜேபிக்கே போட்டுடலாம், எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி. அது இல்லாம இந்த சனாதனெல்லாம் அங்க பயங்கரமா இதானதுனால அது ஒரு பஞ்சாயத்து ஆகி அதுவும் அங்க முடிஞ்சு போச்சா? பார்த்தேன் இங்க கூட கூட்டணி வச்சு விளங்கவும் மாட்டேங்குது. ஏதோ ஒரு 40 தொகுதி தேருதீங்க, அதோட சரி. மற்றபடி இவங்களால எந்த அப்போ உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் யாருன்னே இது பண்ணாம போனாலும் ஒரு வகையான வாய்ப்பு இருக்கு. ஏன் இன்னைக்கு விஜய் 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 பிரதமர்னு சொல்லிட்டு போய் கடைசியில விஜய் இல்ல ராகுல் காந்தி ஆக்கிட்டா ஃபியூச்சர்ல விஜய் தான் பிரதமர் வேட்பாளர்னு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு போய் எடுபட்டுச்சுனே வச்சுங்களேன். விஜய் இல்ல, விஜய் ஆகல, அதுக்கு பதிலாக ராகுல் காந்தியை கொண்டு போய் உட்கார வச்சுட்டா யார் பிரதமர் வேட்பாளர்னே இல்லைன்னு சொல்லாம சர்ப்ரைஸ், பப்ளிக் சர்ப்ரைஸ் அந்த மாதிரி வரும்ல. ஆனா இப்ப அதுக்கு முடிவு பண்றதுக்கான நேரம் வாக்க திருப்பி கொடுங்கன்னு அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஒட்டுமொத்தமா போய் தர்ணா பண்றதுக்கான இந்தியா முழுக்குமே கடையடைப்பு போராட்டம் அதெல்லாம் நடந்தாலும் நடக்கலாம். இல்ல அப்படி பண்ண மாட்டாங்க, சும்மா இதுக்காக சொல்றேன். அப்போ இப்போ ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு, வட நாட்டுலலாம் வந்து போயிட்டு இருக்கு. விஜய் தளபதி அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. அது இது இங்க உருட்டிட்டு இருக்காங்க, அங்க கொண்டு போய் வச்சு என்னமோ அது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல, ஆனா தப்பா நடக்குதுன்னு மட்டும் தெரியும். நான் இந்த வடிவேல் அவர்கள் சொல்ற மாதிரி தான், நம்ம பீலா விட்டாலும் ஏதோ சொல்லுவார்ல, பில்டப் பண்ணாலும் பீலா விட்டாலும் அது எல்லாம் கரெக்டா பண்ணணும், நாசுக்கா பண்ணலாம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அது நல்லா தெரியுது. ஆனா அதை தாண்டி ஒண்ணு யோசிக்கும் போது ஏதோ ஒண்ணு பண்றாங்க, அது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியல, கடைசியில தான் தெரியும். ஆனா இதை வந்து 2027க்கு அப்புறம் தான் டிசிஷனுக்கு வருவாங்க. 2028 அந்த ஸ்டார்டிங்ல தான் வந்து டிசிஷனுக்கு வருவாங்க. அப்ப அது வரைக்கும் ராகுல் காந்தியா விஜயா பிரியங்கா காந்தியா அப்படின்ற அந்த முடிவுக்கே வரமாட்டாங்க. இப்படியே கன்ஃபியூஷன்ல ஓடிட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்கான மவுஸ் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அவருக்கு ஜென்சியோடைய அந்த இதுல வந்து கொஞ்சம் ஒட்டுமொத்தமா அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்காரு. அப்பதான் இதெல்லாம் தெரியும். நடுவுல ஒரு காமெடி, மாணிக்கம் தாக்கூர் என்னைய கூட தான் பிரதமர் வேட்பாளர்னு சொன்னாங்க. எவன் சொன்னா? நான் தான் சொன்னேன். இல்ல நான் செட் பண்ணி வச்ச ஆளு சொன்னேன், அதுவும் நான் தான். அட அவனு இங்க நான் தானே அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே வந்து சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டாவது அவங்க மீட்டிங்ல அது ஒண்ணு நடந்திருக்கு. ஆமா, அதுல இதுலதான் வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. நம்ம வெறும் சும்மா 2 சீட்டு 3 சீட்டை வச்சு இவங்க கிட்ட தொங்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, மிகப்பெரிய ஒரு கட்சியா வந்து விஸ்வரூபமா எடுத்து, அதாவது உங்களை புதைச்சி கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆச்சு. மம்மி மாதிரி இருந்த உங்களை தோண்டி எடுத்து கொஞ்சம் பால் கொடுத்து உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்பதான் வந்து ட்ரிப்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் தான் ட்ரிப்ஸ் ஏறி இருக்கு, கொஞ்சோண்டு ட்ரிப்ஸ் தான் ஏறி இருக்கு. அதுக்கே உடனே ஆட்டம். பிரியாணி சாப்பிடலாமா, அதை சாப்பிடலாமா, அங்க போலாமா, இங்க போலாமா, ஆட்சி அமைக்கலாமா, ஏய் இங்க வா, என்ன நடந்துச்சு? இப்ப நீ ஆடிக்கிட்டு இருக்க, ஆட்சியை பிடிக்க போறேன் காட்சியை பிடிக்க போறேன்னு இருக்கு. திருப்பி மண்ணுக்குள்ளாரே அமுச்சு விட்டுருவேன், ஓடி போயிடு. நான் மம்மி பாவா அப்படின்னு இது வெறும் டம்மி பாவான்ற மாதிரி நாங்க ஆட்சியை பிடிச்சிருவோம், காட்சியை எல்லாம் நடக்கிற காரியமாங்க. இங்க என்ன போயிட்டு இருக்குன்னே தெரியல. திமுகவுக்கே புரியல, அதிமுகவுக்கும் புரியல. என்னமோ நடந்துருச்சு, 3 மாசமா ஆகிடுச்சு, 100 நாளை தாண்டிடுச்சு. 3 மாசத்துல கலைஞ்சிடணும், எதுவும் கலையல. 100 நாளை தாண்டி இல்ல 3 மாசத்துலன்னாங்க, அப்புறம் இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி 6 மாசத்துக்கு போயிருக்காங்க. அப்புறம் 1 வருஷம் தாங்காதுன்னு, அப்புறம் 36 அமாவாசை தாங்காது. இது மாதிரி ஒவ்வொன்னா ஓடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கே ஒன்றும் புரியல. இது எல்லாத்தையும் இழந்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஏதோ என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த சித்தன் போக்கு சிவன் போக்குன்ற மாதிரி வந்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. சட்டசபைக்கு ஏதோ வந்ததுக்கு எம்ஆர்கேக்கு வணக்கம் வச்சுக்கிட்டு நல்லா இருக்கீங்களா, ஏதோ என்னங்க நம்ம எப்படி இருந்தோம், எதிரும் புதிருமா 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க பக்கத்துல உட்காந்து. அவங்களுக்கே புரியலையா, இப்பதான் தோண்டி புதைச்சி உயிர் கொடுத்து எடுத்து உட்கார வச்சா ஆட்சியை பிடிச்சிருவாங்களாம். ஆமா, பாத்துட்டு தான் இருப்பாரு விஜய். ஓஹோ, இது இவ்வளவு நடக்குதா? டீலிமிட்டேஷன்ல ஒரு செக் வச்சாதான் சரியா வரும். அதுக்குதான் இன்னைக்கு ஆமான்றியா இல்லன்றியா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அப்பப்போ வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு போயிடுறாங்க. ஆமா ப்ரோ இதை மாதிரி பேசுங்க, ப்ரோ அதை பத்தி பேசுங்க, அப்பதான் நீங்க அப்படின்னு நம்புவாங்க இப்படி நம்புவாங்கன்னு ஏதாவது ஒன்று ஏற்றி விட்டு போவீங்க போல. கொஞ்சம் ஒரு தனியா வந்து யோசிச்சு நைட் டைம்ல இந்த கடற்கரையை பார்த்துட்டு என்னமோ வந்து பேசுறாங்களே என்னவா இருக்குன்னு கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சு இந்த கடலை பார்த்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கண்டுபிடிச்சிருக்காரு. ஓ இவங்க அவங்க ரூட்ல இழுத்துட்டு போறானுங்க போல, முதல்ல அவனுங்க கையை உதறி விட்டு நம்ம இந்த பக்கம் வரணும், என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது டிசிஷனுக்கு ஒரு வந்தாருன்னா வந்து கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி பேச்செல்லாம் வரக்கூடாது. ஆட்சியை பிடிக்கணும், அதை பண்ணணும், அனாவசியமான பேச்சுக்கள், அந்த மாதிரி அனாவசியமான பேச்செல்லாம் இருக்கக்கூடாது.
எம்எல்ஏ கொடுங்க, எம்பி கொடுங்கன்னு சொல்லலாம். அங்க ஆட்சியை பிடிக்கிறேன்னு சொல்லுங்க, அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆமாங்க நீங்க பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுவே கஷ்டம், முடியாது, அதுவே நடக்காத காரியம். அப்ப இதுல ஆட் ஆன் வர இங்கே தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கணும்ன்றதெல்லாம் என்னன்னா. அதே மாதிரி பொன்முடி அவர்களும் வந்து மன்னிப்பு கேட்டார். நான் வந்து கடந்த ஆட்சியில் வந்து உங்கள் மனசு கொன்ற மாதிரி ஏதாவது பேசியிருக்கீங்க நிறையா. இவ்வளோ சீக்கிரம் எவனும் மன்னிப்பு கேட்டு நான் பார்த்ததே இல்லைங்க. கேட்டுட்டேன்ல, மனம் திருந்துறது எப்போ வேணாலும் திருந்தலாங்க. சிரிச்ச மேடையில் உட்காந்து அதுக்கு தான் பழுது விடுறீங்க என்னையா. எப்படி என்னையவே மன்னிப்பு கேட்க வச்சிட்டிங்களே, இந்த மக்கள் திருப்பி என் கையில சிக்குவாங்க அன்னைக்கு இருக்குது. இல்ல ப்ரோ, நீங்க திமுக கிட்ட சிக்கிட்டீங்க, இதுக்கு மேல நீங்க வெளியே வரதே கஷ்டம். அதுக்கப்புறம் எங்க இருந்து மக்கள் கிட்ட வர்றது இல்ல, அவ்வளவுதான். மன்னிப்பு கிட்ட தாவேக்காக வந்து சேர்ந்துட போறாரு. இந்த மாதிரிலாம் வாய்ப்பு கிடையாது. அதுக்கு சொல்ல முடியாது. அதெல்லாம் நடந்தாலும் அந்த மாதிரி பேர் அதிர்ச்சி நடந்தாலும் நடக்கலாம், சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு கூட திமுக இருந்து நிறைய பையனுக்கு தானே இப்போ அடிபட்டு இருந்தாங்க. அடுத்த எம்பி அது எம்பியா இருக்காரு, அதுல ஒன்றும் இதுவா இல்ல. முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வரலாம். இல்லைன்னா ஏன் இல்லை சொல்றாங்க, ஒரு சிலர் சொல்றாங்க திமுக இருந்து கூட சில பேர் வரலாம், இன்னொரு 3 மாசம் கழிச்சு கூட சில பேர் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லாம் வந்து பேச்சுவார்த்தைகள் அடிபடுது. நடக்கலாம், என்ன நடக்கும். ஓபிஎஸ் எதிர்பார்த்திருப்போமா டிஎம்கேக்கு போவாருன்னு? அம்மா போட்டோவை எடுத்துட்டு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ், அவருக்கு பேர் தேனிக்காரராம். ஆமா, பேர் வச்சிருக்காங்க எடப்பாடியார் மாதிரி. தேனிக்கார் இல்ல தேனியார். ஆர்னி ஊர் நீனுக்கிட்டு அப்புறம் இல்ல சொல்லு, பரவாயில்ல, ஏதோ வந்துட்ட சொல்லிடு. உன் ஃபேன்ஸ் எதிர்பார்ப்பாங்கடா நீ ஏதாவது பேசுவேன்னு. தம்பியா ஸ்கோரிங்கா? சரி, அப்புறம் தமிழ்நாட்டில் அந்த 717 டாஸ்மார்க் மூடுனீங்க, எந்த கடை, எந்த நம்பரு, என்ன அட்ரஸ்ஸு, லொக்கேஷன் கொடுங்க, அதுக்கு மேப்பு கொடுங்கலாம் கேட்டாங்க. அதையும் ஒரு அளவு வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த கடை, அந்த நம்பர், எந்த ஏரியா நம்பர் மட்டும் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அதோட அட்ரஸ் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதுங்க இன்னைக்கு கடையை மூடி இருக்கிறதா சொல்லி அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும்ல, அது போய் பார்க்கணும்ல. ஒரு சிலர் இருப்பாங்கல்ல, மோந்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, மோந்துக்கிட்டு கரெக்டா போய் அந்த இடத்துல போய் கலத்துக்குவாங்கல்ல, அவங்க வந்து பார்த்து அந்த இடத்துல காலை தூக்கி இதை பாருங்க கடை ஓப்பன். நீங்க நன்றி உள்ள ஜீவனை அசிங்கப்படுத்துறீங்க. அது கரெக்டு தான், தப்பு தான், சாரி. நான் என்ன பண்றது வந்துருச்சே. சில நேரத்துல நன்றி உள்ள ஜீவன் நிறைய வேலையெல்லாம் பாக்குது இல்ல, ரோட்ல நம்ம போகும்போது கடிக்குது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுது இல்ல. நன்றி உள்ள ஜீவனை நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. நன்றி உள்ள ஜீவன் அசிங்கப்படுத்துறாங்க. ஏன் அசிங்கப்படுத்துறேன்னா, நன்றி உள்ள ஜீவனால இப்ப சமீப காலங்கள்ல நிறைய பிரச்சனைகள் தெருவில் இருக்கிற நன்றி உள்ள ஜீவனங்களால இல்ல நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து நடக்குது. ஏதோ ஒரு ஊர்ல கூட, பஞ்சாப்ல கூட ஒரு வளர்க்க கூடாத ஒரு பிட்புல் நாயை வந்து வளர்த்து அது விட்டு கொடூரமா இருந்துச்சு. அது என்னங்க அடிச்சாலும் போக மாட்டேங்குது. இவங்களாவது ஓடணும்ல, இவங்களும் ஓடாம ஓடுவாங்க. என்னங்க பேசுறீங்க? ஏங்க அது சிங்கம் மாதிரிங்க, அது ஒரு ஜம்ப் தாங்க பிடிச்சிருங்க. சுத்தி 4 பேர் அடிக்கிறாங்க, அப்பயும் அவங்களே தான் கடிக்குது. ஆமா, அது அவங்களாவது கோத்து விட்டு இவங்க நவர வேண்டியதுதானே. அது என்ன, இந்த நீ இதை கடிச்சுக்க அப்படின்னு சொல்லி இப்படி விடுவாங்களா? அது எவ்வளோ ட்ரை பண்றாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து தான் ட்ரை பண்றாங்க. அப்படியே ஃபுல்லா ரத்தம் அப்படியே பயங்கரமா இருந்துச்சு. அதனால அந்த மாதிரி ஆட்கள்ல வந்து சொல்லுவாங்க, இந்த கடையை மூடல, அந்த கடையை மூடல, அதை மூடல, இதை மூடலன்னு வருவாங்க. நம்பர் 2262 இந்த கடையை நீங்க மூடிட்டதா சொன்னீங்களே, இன்னும் மூடல பாத்தீங்களா, இதுதான் உங்களுடைய தூய ஆட்சியா அப்படின்னு சொல்லிட்டு சில ஜீவன்கள் களை தூக்கிக்கிட்டு வரும். அதனால அதெல்லாமே நடக்கும், கொஞ்சம் பொறுமையா இருப்போம். அப்புறம் இன்னொரு இது என்னன்னா, 1,00,000 பார்வையாளர்கள் ரூபாய் 10,000. பீகார் அவங்க நலத்திட்டங்கள் எல்லாமே போடுறதெல்லாம் ரீல்ஸ் போட்டு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா 1 lakh வியூஸ் போச்சுன்னா 10,000 கவர்மெண்ட்ஸ் கொடுக்குது. நல்ல கவர்மெண்ட்டாக இருக்கும் போல். அதெல்லாம் இங்கே கொடுத்தாங்கன்னா எல்லாருமே எவ்வளோ அறிவுள்ளவங்க பாருங்க. 10 ஒரு நலத்திட்ட உதவியை கொண்டு போய் சேர்த்தா 1,00,000 வியூஸ் போனால் 10,000 ரூபாயாம். ஆமாம், 1,00,000 வியூஸ் போக வைக்கிறது சாதாரணம். பெய்டு போட்டுருவாங்க. பெய்டு வியூஸ்லேயே கொடுத்தா 1,00,000 வியூஸ் அசால்ட்டாக போகுது. 5,000 கொடுத்தா 5,000 நம்மளுக்கு. இப்போ தெரியுதா உங்களுக்கு பீகார்காரன் ஏன் பீகார், ஒடிசா, உத்தரப்பிரதேசனாலே பயப்படுறாங்கன்னு? திமுக கையில் எடுத்துருச்சுன்னா எதை ஏற்கனவே எடுத்து தானே நிறைய பேர் வாட்ஸ்அப்ல உட்காந்துக்கிட்டு இதுல சேனல்ல உட்காந்து வாட்ஸ்அப்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதானே எடுத்து ரீல்ஸ் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கு மேல இந்த மாதிரி நீங்க கொடுங்க. திமுக சார்பா ஆல்ரெடி ரீல்ஸ் போட்டிலாம் வேற நடத்திருக்காங்க. இதுக்கு மேல இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் வாங்க, நம்மளோட புகழை பரப்புங்க. அப்படிதானங்க கலைஞருடைய புகழை பரப்புறவங்களுக்குன்னு சொல்லி ரீல்ஸ் எல்லாம் போட்டு ஏதோ காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த எலெக்ஷன் டைம்ல. முரசொலி டீம் ஏதோ ஒரு டீம் உட்காந்து இதெல்லாம் பண்ணுங்க, ஒரு கலைஞரை பத்தி பேசி இது போடுங்க, வீடியோ போடுங்க. பெரியார் கழகம், திராவிடர் கழகமா, திராவிடர் அதெல்லாம் பண்ணாங்க. அந்த மாதிரி நகைச்சுவை எல்லாம் நடந்துச்சுல்ல. இது அறிவார்ந்த தமிழ் சமூகம்னு சொல்லுது இல்ல, அது பண்ண வேலைதான் அதெல்லாம்.
அப்புறம் கடைசி ஒரே ஒரு இது மட்டும், நான் அந்த இது திருப்பலாத்துறை திருச்சியில் இருக்குது, திருப்பலாத்துறைன்னு ஒரு ஏரியா இருக்குது, தெரியும், எனக்கு தெரியும். அங்கே ஒரு 16 வருஷமாக கோரிக்கை கொடுத்துட்டே இருந்திருக்காங்களாம். இந்த மாதிரி சாலை இல்லை, மின் வசதி இல்லை, தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு 16 வருஷம் கழிச்சு இப்போதான் அதுக்கு வந்து தீர்வு கிடச்சிருக்கான். தண்ணி வந்திருக்கு, விளக்கு நைட்டில் அந்த இதுக்கு விளக்கு, ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அதுதான் கேள்விக்கிட்டு இருந்தாங்க, 16 வருஷம் அப்படி என்னதான்டா பண்ணிட்டு இருந்திருக்கீங்க நீங்கள் அப்படின்னு. இல்லை, நம்ம ஒரு 16 வருஷம் அதுக்கு முன்னாடி இருந்தே கேட்கலாம், தப்பு கிடையாது. ரொம்ப வருஷமாகவே இந்த மாதிரி பஞ்சாயத்து கேட்டதே இப்போ தான் இருக்கும் போல இருக்குது. அதுதான் அந்த லெவலில் தான் நம்ம வந்து இங்கே இருக்கோம். இன்னும் நம்ம டெவலப் ஆக வேண்டியது எவ்வளவோ இருக்குது. ஆனால் நம்மளுடைய கதெல்லாம் என்ன, நமக்கு பின்னாடி இருக்கிறவனை பார்த்து நான் உன்னை விட முன்னாடி இருக்கேன், நான் உன்னை விட முன்னாடி இருக்கேன். ஆனால் நமக்கு முன்னாடி இருக்கிறவன் ஏகப்பட்ட பேர் இருக்கான். நம்மளோட பழமொழி அப்படி தானே, உனக்கு முன்னாடி இருப்பவர்களை பார்க்காத, உனக்கு பின்னாடி இருப்பவர்களை பார்த்து நீ வந்து சந்தோஷப்பட்டு, பின்னாடி இருக்கிறவங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு ரொம்ப வருஷம் ஆகி போச்சு. நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து நம்ம வந்து வேகமா ஓட வேண்டிய அவசியம் நிறைய இருக்குன்றத இப்ப இருக்கிற காலகட்டம் வந்து உணர்த்திக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம இனிமே பின்னாடி பார்க்காம முன்னாடி பார்த்து கொஞ்சம் ஓடணும்னா இன்னும் நல்லா இருக்கும். அது எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, அங்கேயா இருந்தாலும் சரி, இங்கேயா இருந்தாலும் சரி, நம்ம இங்க இருந்து இப்படி போக தான் பார்க்கணும். போய் பாத்தியா நான் உன்னோட முன்னாடி போயிட்டேன் பாத்தியா அப்படின்னு போய் அவனை வெறுப்பேற்றுறதுல இனிமே வந்து பிரோஜனம் இருக்கக்கூடாது. ஆமா, அதுதான் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய விஷயங்களா வந்து இருக்கும். அப்புறம் என்ன கடை முடலாம்ல, அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. நீங்களும் போனீங்கன்னா அந்த டேப்ல என்னென்ன இருக்குன்னு போய் கண்டுபிடிச்சு அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். அதே மாதிரி க்ரூஸ் ஷிப் பேசல நம்ம, இன்னும் கூலிப்பா கூலிப் இல்லை, அந்த க்ரூஸ் அப்படின்னா ஷிப்பு. ஆமா, அது விடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எங்க? சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், சென்னை அப்படியே மறக்காம அப்படியே பாண்டிச்சேரி பீச்சில் இது கப்பல்ல இருந்து. ஆமா, க்ரூஸ் ஷிப்பும் இருக்குது, போட்டும் இருக்குது. ஃபாரின்லாம் நம்ம பார்ப்போம்ல, அப்படியே ட்ரிப்பாக போயிட்டு வாங்கன்ற மாதிரி இனி சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் தனியாக வந்து சொகுசு கப்பல் ட்ரிப்பும் இருக்குது, படகுலையும் ட்ரிப் இருக்குது. படகுலையா? ஆமா, படகுனா சின்ன சின்ன போட்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த இதெல்லாம் போட்டு போடுவாங்கல்ல. இனி வந்து வேற லெவலில் தான் இருக்கு. ஆமா, அழகிய தமிழ் மகனும் இதுலயோ வில்லு இல்லையா, இதுல ஓட்டிட்டு இருப்பாரா? அதுதான் தண்ணிக்குள்ளேருந்து வர்றது சுறாவா? அது இல்லை, இதுதான். என்னங்க எங்கள்ல எங்களுக்காக பேச போற ஒருத்தன் அதானே. ஆமா, அத்தனையும் மனப்பாடமா தெரியும். ஏதோ சுறா படத்தை சொல்றேன்றதுக்காக எல்லாம் கிடையாது. மன்னர்னு முடிவு பண்ணிட்டோம்னா, மோதனும் முடிவு பண்ணிட்டோம்னா மன்னர்னு பார்க்க மாட்டோம், மந்திரின்னு பார்க்க மாட்டோம், மோதி பார்த்துருவோம் அப்படின்னு எங்க தளபதி ரிப்பன் எல்லாம் கட்டிக்கிட்டு தலையில கரியெல்லாம் லைட்டா இங்க அப்பிக்கிட்டு வந்து நிப்பாங்க. ஓஜி அணில அதெல்லாம் வந்து அப்பிக்கிட்டு நிக்கும் போது அப்படி இருக்கும், பார்க்கும் போதே அள்ளும். டிவியில பார்க்கும்போது தான் கடுப்பா இருக்கும். அதுதான், அதுக்கு கொண்டு வர்றதா சொல்லியிருக்காங்க. அதான் ஃபாரின் லெவலில் இருக்கிற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இங்கேயும் கொண்டு வரணுன்றதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரோப் கார் இதுவும் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. யாரோ ஒரு அமைச்சர் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க, அந்த திட்டங்களும் எல்லாமே கொண்டு வரணும். சுற்றுலாத்துறையை வந்து இன்னும் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர வேலை நடக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி. கடையை சாத்தணும் சொல்றாங்க, அதுன்றாங்க இதுன்றாங்க, எல்லாம் நல்லா இருக்குப்பா, ஆனா எதையுமே காணும்பா, என்ன பண்றதுன்னே தெரியலப்பான்ற மாதிரி. முதல்ல இந்த சட்டசபையை முடிச்சாதான் எல்லாம் வெளியே வந்து வேலையை பார்ப்பாங்க. அதை சட்டு விட்டுன்னு முடிச்சு விடுங்க, அடுத்த மாசம் வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்காம. நாளைக்கு ஒரு நாள் இருக்கு, அதுக்கப்புறம் 2 நாள் லீவு, அதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிடுவாங்க, சொல்லுவாங்க. சபாநாயகருக்கு வேண்டுகோள், இந்த சட்டசபையை சீக்கிரம் முடிச்சு அமுச்சு விட்டீங்கன்னா வேலைகள் இருக்கு, அடுத்த வேலைகளை போய் பார்ப்பாங்க. சிவாஜி படத்துல 9 to 6 எல்லாம் ஐயோ எப்பா முடியாதுடா சாமி. 9 to 5 மணி வரைக்கும் இது கேப்பே இல்லாம இதோட சரி, லஞ்ச் இதோட சரி, பேட்சா சாப்பிட வந்துடுறாங்க. போயிட்டு ஒரு 5 பேர் 6 பேர் அப்படி இப்படி போயிட்டு சாப்பிட வந்துடுறாங்க. அதுக்கு நடுவுல கேப் கிடைக்கும் போது துணை இவர் உட்கார்ந்துடுறாரு. ஆமா, சபாநாயகர் வந்து உட்கார்ந்துடுறாரு. அவர் வந்து அவரோட பங்குக்கு வந்து செஞ்சுட்டு போயிடுறாரு. என்ன மாமான்னு, என்ன ஓஜி இது கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கா, எனக்கு என்ன தெரியுமா உங்க மாமான்னு அப்படின்னு குடிக்கிறாங்க. ஆமா, தண்ணி தான் குடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன், வெளியே போய் குடிக்கலாம் போல. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குது. பார்ப்போம் இப்படி தான் இருக்குது. பிஃபோர் வந்து 2026 ஆஃப்டர் 2026க்கும் ஒரு டேபிள் போட்டு வைக்கணும் எப்படி இருக்குதுன்னு. அதாவது 2031க்கு போட்டு வைக்கணும். ஆமாம், 31க்கு வந்து போட்டு வைக்கணும். இந்த 5 வருஷம் இப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து போட்டு வைக்கணும் மேப்பில். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? கோயிலில் கொடுக்குற பணம் இதெல்லாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல, கோயில்லேருந்து வர பணம், இதுக்காக வர பணத்தெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு காலேஜுக்கெல்லாம் இப்போ செலவு பண்ணுறாங்களாம். அது ஃபேக் நரேட்டிவ்ட்டாங்க. அது அந்த பக்கம்
அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஆமா. யார் பண்ணது? தளபதி விஜய் என்ன பண்ணாரு? இதோ கோயில்ல இருந்து பணத்தை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு காலேஜுக்கு கொடுத்துட்டாருல. எப்போ? உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். என்னடா சொல்றீங்க? நாங்களும் இங்க தான்டா இருக்கோம். அப்படிலாம் எதுவும் உனக்கு தெரியாது. இந்த வடிவேல் படத்துல வரும்ல, இதோ இந்த சொட்டை இவனுக்கு நான் தான் டிவிஎஸ் வெட்டி வாங்கி கொடுத்தேன், அதான் அவனுக்கே தெரியாது. அது எப்படி அவனுக்கு தெரியும்? அவன் பொண்டாட்டில வந்து வாங்கிட்டு போனா அப்படின்ற மாதிரி நாங்க இங்கதான் இருக்கோம், எங்களுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது, உங்களுக்கு எல்லாம் தெரியுது. நான் சொல்ற மாதிரி அதுக்கான ஏற்பாடு தான் போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. ஓகே, தொடர்ந்து நம்ம நாளைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு தொடர்ந்து பேசுவோம். கார்த்திக், மிக்க நன்றி. மகிழ்ச்சி.